தௌஹீதையும் சுன்னாவையும் பற்றி பிடிப்பார்கள். லா இலாஹ இல்லல்லாஹு புரிஞ்சிருப்பாங்க. இபாதத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. எல்லா இபாதத்துகளும் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் உரியது. அந்த இபாதத்துகளை அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவாக இருப்பாங்க. அவர்கள் அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்குவாங்க. எக்காரணத்தை கொண்டும் எந்த ஒரு வணக்கங்களையும் அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு இவர்கள் செய்ய மாட்டாங்க. அப்போ அல்லாஹ்வை வணங்கி அல்லாஹ்வுக்கு பிடித்த நற்செயல்களை, அமல்களை, நல்ல சாலிகான அமல்களை இவர்கள் செய்வார்கள். மேலும் சொல்லிலும் செயலிலும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவார்கள். அதுதான் அஸ்ஸுன்னா. அவங்களுடைய சொல்லும் செயலும் சுன்னா அடிப்படையில் இருக்கும். அதாவது பிதஅத்துகளை செய்ய மாட்டாங்க. நம்முடைய நபி என்ன சொல்லியிருக்கிறாங்க, என்ன செய்தாங்க, அதை நம்ம பின்பற்றணும். அவங்க சொன்னதுக்கு கட்டுப்படணும். இதில் இந்த இளைஞர்களுக்கு நல்ல அறிவு இருக்கும். ஆகவே அதை கற்றுக்கொள்வது, பின்பற்றுவது, சுன்னாவின் மீது ஆர்வமும் ஆசையும் கொண்டிருப்பது, இந்த தன்மை இவங்கள்ட்ட இருக்கும். சுன்னாவை பின்பற்றுவார்கள். நபி அவர்கள் செய்ததை செய்வார்கள். அவர்கள் தவிர்த்து விட்டதை இவர்களும் தவிர்த்து கொள்வார்கள்.